அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் ஜீவான் படைத்த இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரத்துல் ஹாக்கா பார்த்துட்டு இருந்தோம். 10 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மாஷா அல்லாஹ். ஸோ எனக்கு அடுத்த வசனம் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إنا لما طغى الماء حملناكم في الجارية. இன்னா நூன் முஷத்ததா குன்னா செஞ்சு ஓதணும். கூடவே அலிஃப் மதா 2 ஹரக்கத்தெல்லாம் நீட்டம் கொடுத்து ஓதணும். லம்மாலையும் அதே மாதிரி தான் மீ முஷத்ததா குன்னா செஞ்சு ஓதணும். கூடவே அலிஃப் மதா 2 ஹரக்கத்தெல்லாம் நீட்டம் கொடுக்கணும். தோவும் கைனும் இஸ்தீலா, அதாவது வலின் எழுத்து. ஸோ அதற்கான உச்சரிப்பை கரெக்டாக கொடுத்து ஓதணும். அண்ட் கைனில் மத்து இருக்குது. மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தையுடைய தொடக்கத்தில் ஷத்தாவோ சுக்கூனோ இருக்குது அப்படின்னா மத்து கன்சிடர் செய்யப்படாது. ஸோ தொகல் சேர்த்து தான் நீங்கள் ஓதணும். ம ஊ மத்தை தொடர்ந்து ஹம்சா பக்கத்துலேயே வந்திருக்கு. ஸோ மதுல் முத்தசில் 5 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். ஹமல்னாக்கும் நூல் அலிஃப் சகீரா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். மீம் சுக்கூனுக்கு அப்புறம் ஃபா இது ஹா ஷஃபவி உள்ள மாதிரி ஓதணும். குன்னா செய்யக்கூடாது. இங்கேயும் எகெயின் மத்துக்கு அப்புறமா சுக்கூன். ஸோ இந்த மத்து வராது, சேர்த்து தான் நீங்கள் ஓதணும். ஃபில் ஜால அலிஃப் மதா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். ரா கெஸ்ரா பிச்சு வந்திருக்கு, மெல்லினமாக ஓதணும். வசனத்துடைய முடிவில் தாமார் பூத்தா வந்திருக்கு, ஹா சாக்கினா முடிச்சு ஓதணும். ரிப்பீட் பண்ணிடலாமா? إنا لما طغى الماء حملناكم في الجارية. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனம் இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.